வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 மராத்தி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 5 பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கை அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பின்னர் இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் காடையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 காடையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணாத வெறும் காடையை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணி வச்ச காடையை இந்த பிரியாணியில் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணியில் இருக்க காடையை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காடையை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த காடை ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணனால இதில் ரொம்ப நேரம் அது வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும். பின்னர் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பின்னர் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பின்னர் ஹாஃப் லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து நமக்கு
சூப்பரான டேஸ்டியான காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த காடை பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.